सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानिमन् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। सद्गुरु साधुमल की जय। श्री प्रेमिक सद्गुरु महाराज की जय। सकल साधुमल की जय। आंजनेय स्वामी की जय। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ரொம்ப முக்கியமானது சத்சங்கம். அதை விட முக்கியமானது என்னென்னா துஷ்ட சங்கத்திலேருந்து விலகிறது. சத்சங்கம் எது துஷ்டசங்கம் எதுன்னு தெரியணும்னா நல்லா பக்தி பண்ணினே இருப்போம். அந்த பக்தியில் நீ யாரோட தொடர்பு கொள்ளும்போது பக்தியில் நல்லா முன்னேற்றம் அடைஞ்சோ அது சத்சங்கம். நீ யாரிடத்தில் தொடர்பு கொள்ளும்போது பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடையோ அது துஷ்சங்கம். ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம ஒருத்தரோட தொடர்பு கொள்ளும்போது நம்ம பக்தி வீழ்ச்சி அடைகிறோன்னா அதுலேருந்து தெரிஞ்சுக்க அது துஷ்ட சங்கம் அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம தபசு போயிடும், நம்மளுடைய பக்தி போயிடும். நம்மளுடைய முன்னாடி இருந்த அந்த கிருஷ்ண பக்தி இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஈர்ப்பு, அந்த கிருஷ்ண பக்தி ஈர்ப்பு நம்ம விட்டு போயிடும். அது நீங்களே பார்க்கலாம். அது கிருஷ்ண பக்தியில் ஒரு ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா, அந்த காந்த சக்தி. பிரகலாத் சொல்கிறாரு, காந்தத்தை நோக்கி இரும்பு தன்னாலே நகர்வது போல் எதா ஆகர்ஷ சந்நிதவோ அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா பிரகலாதன். அது மாதிரி எப்போ கிருஷ்ண பக்தியில் உனக்கு ஈர்ப்பு ஏற்படுதோ அப்போ நீ இருக்கிறது நல்ல சத்சங்கம்தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போ கிருஷ்ண பக்தியில் உனக்கு ஈர்ப்பே ஏற்படாமல் ஏதோ வறண்டு போன மாதிரி இருக்கோ அப்போ நீ பழகிற சங்கம் துஷ்ட சங்கம் நல்லா தெரிஞ்சுக்கும். அப்போ அது என்னென்னா துஷ்ட சங்கம்னா நம்மளால கொலை செய்கிறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன், பொய் சொல்கிறவன் அப்படின்லாம் அவங்கள தான் பெரிய அது மாதிரி பெரிய தவறுகள் பண்ணுறவங்க தான் துஷ்ட சங்கம்னு நினைக்காதீங்க. தேக கேகாத்மா, அந்த உடம்பை பற்றி எப்போ வீட்டை பற்றி இதை எப்போ பௌதிகமான விஷயங்களில் பக்தி இல்லாதவங்களோட நம்ம சகவாசம் கொண்டு அதனால் நம்மளுடைய பக்தி இழக்கிறோம் இல்லையா, அதுதான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு குறிக்கோள்லாம் வேறு விதத்தில் இருக்குது. பணத்துலேயும் புகழ்லையும் பொருள்லையும் அது மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறவங்களோட சகவாசம் கொண்டா நம்மளுக்கு அந்த புத்தி தான் வருமே தவிர கிருஷ்ண பக்தியில் புத்தி வராது. இதை நான் பட்டு அனுபவித்து சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஏன்னா அவங்களுடைய நேச்சர் உங்களுக்கு தெரியுமா, அவங்களுடைய சுபாவம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. வெளிப்புறமாக பார்த்து அவங்களும் சாதுக்கள் அப்படின்னு நினச்சிப்போம். கிடையாது. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதில் வெளிப்புறமாக அவங்க பச்சனை பண்ணுறாங்க, நாம சொல்கிறாங்க, அது பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறேன், நான் பக்த சங்கத்திலே கூட நம்ம பக்தியை வளர்க்குறவங்களும் இருக்காங்க. பக்தியை நம்ம அவங்களோட தொடர்பு கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பக்தி நம்ம விட்டு போகிறத நமக்கு பார்க்கலாம். என்னப்பா நல்லா பண்ணுறாங்க, நல்லா இது பண்ண நல்லா பக்தி பண்ணுறாங்கன்னு இல்லை, கிடையாது. நான் அனுபவிச்சிருக்கேன். வெளிப்புறமாக பார்த்துட்டு சொல்லாத. அதனால் உண்மையாக பக்தி ஈடுபடுறாங்களா இல்லையான்ட்டு நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது. அதனால் சரி, யாரை பற்றி நான் சொல்ல வரல. எதுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி நான் பக்தர்கள் நினச்சி பழகி அப்புறமா நம்ம பக்தி நமக்கு முன்னாடி இருந்த அந்த கிருஷ்ண ஈர்ப்பு, அந்த பாகவத்துடைய ஈர்ப்பு குறைஞ்சதை நான் கண் கூட பார்க்குறேன். அதுக்காக சொல்கிறேன். அவங்களும் நாம சொல்கிறோம், அது பண்ணுறோம், எல்லாமே பக்தி பண்ணுறோம் எல்லாம் பக்தர்கள் தானே. கண்டிப்பாக எல்லாரையும் பக்தர்களாக நினை. ஆனால் நீ
எல்லாரும் பக்தர்லாம் நீ நினைக்கலாம், எல்லாரும் பக்தர்லாம் இப்போ மதிக்கிறதுன்றது நம்ம ஒரு பெருந்தன்மை, நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்படி தான் இருக்கணும். எல்லாரையும் பக்தர்லாம் மதிக்கணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உன் பக்தியை தக்க வச்சுக்க பார்த்துக்கோ, அவ்வளோதான். உன் பக்தி யார்களோட பழகினா உனக்கு பக்தி வளருதோ அவங்களோட பழகு, யாரோட பழகினா பக்தி குறையுதோ அவங்களோட பழகாத. இதுதான், இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். யார் மனசையும் புண்படுத்த வேணாம். அதே சமயத்தில் நம்ம பக்தியை நமக்குள்ளே தக்க வச்சுக்கிறதுக்கான கண்டிப்பாக முயற்சி பண்ணியே ஆகணும். ஆமாம், ஒருத்தரோட பழகும்போது நம்மளுக்கு பார்த்தா பாகவதத்தில் அப்படியே பிச்சின்னு வரும் பக்தி. ஆஹா, அருமையான உபன்யாசம் பண்ணுறாங்களே, அருமையான ஸ்லோகங்கள் சொல்கிறாங்களேன்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான். அது அது எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ணா மாதிரி ஒரு உபன்யாசம் பண்ணுற, அண்ணா மாதிரி ஒரு சத்சங்கம் கிடைக்கவே கிடைக்காது. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா தான் அருமையான சத்சங்கம். அவரிடத்துல போனால் உனக்கு வராத பக்திலாம் கூட வரும். இது வரைக்கும் வந்தே இருக்காது கிருஷ்ண பக்தி வராது, அவங்களாம் கூட எட்டு வந்து நீங்கள் அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டாங்கன்னா சத்தியமாக வரும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இது கலிகாலம், கலியுகம். எங்கே எப்படி எது நடக்குதுன்னு தெரியல. சில பேர் நினச்சிக்கிறாங்க பக்தியில் முன்னேற்றம்னா கூட்டத்தை நிறைய சேர்க்கறது தான் பக்தியில் முன்னேற்றம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. சில பேர் வந்து நம்மளை வெளிநாட்டிலலாம் பார்த்தா இப்போ அமெரிக்காவில் புகழ்கிறாங்க, அவங்கள புகழ்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் புகழ்கிறாங்க. இது மாதிரி எனக்கு வந்து இப்படி அவங்க புகழ் வாழ்த்துக்கள் அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் புகழ்ச்சியே கிடையாது. அதெல்லாம் பக்தியில் முன்னேற்றம் கிடையாது. 4 பேர் மெச்சிக்க நம்ம வந்து பக்தியில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு 4 பேர் மெச்சிக்கிறதுனால என்ன வரப்போ சொல்லும் பார்க்கலாம். கிருஷ்ணன் நம்மளை மெச்சிக்கிறானா? கிருஷ்ண பிரியம், அவன் சந்தோஷம் அடைகிறானா? அதுக்கு நீங்கள் அந்தரங்க சாதனை பண்ணுறது தான் பெஸ்ட். இந்த புகழ்ச்சிக்கோ 4 பேர் தன்னை மதித்து கொஞ்சம் நம்ம வெளியே வந்தாவே நம்ம கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கேட்கணும் கண்டிப்பாக. எனக்கே நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுங்களேன், எனக்கும் தேவைப்படுது இந்த விஷயம். ஏன்னா இதை சொல்லி ஆகணும். இப்போ நம்ம இதை பதிவு பண்ணி வச்சோன்னா அதுக்கு நான் சொல்லும் போதும் நான் வந்து இப்போ எனக்கே வேணும்னா கூட நான் மறக்க மாட்டேன்ல, டக்குன்னு எடுத்து கேட்பேன்ல. ஏன்னா நல்லா இது முக்கியமான விஷயம். ஏன்னா இது மகான்கள் சொன்னது தான் நான் அப்படியே ரிப்ளை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, ஏற்கனவே பாகவத்தில் இருக்குது மகான்கள் சொன்னது தான் அப்படியே சொல்கிறேன். இருந்தாலும் எனக்கும் தேவைப்படுது, இது எல்லாருக்குமே தேவைப்படுது. அதுக்காக இதை சொல்கிறேன். என்னென்னா நம்ம கொஞ்சம் வெளியே வரோம், நம்ம நல்லா பிரபல்யம் ஆகணும், இல்லாட்டி 4 பேருக்கு ஏற்ற மாதிரின்னா முடிஞ்சு போச்சு அங்கே கதை. அங்கே உன்னுடைய உண்மையான பக்திக்கான, நம்ம ஒரிஜினல் பக்திக்கான ஒரு சக்தியானது குறையுதுன்னு அர்த்தம். அதில் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நாம் இன்னொருத்தருக்காக அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும், சோஷியலாக பழகிறதுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சொசைட்டியில் ஏற்ற மாதிரி நம்ம பழகணும், இது பண்ணணும், எல்லாமே மாறும் சுபாவம். அப்புறம் உண்மையான பக்தி இருந்தால் கூட உன்னால் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினா அவங்க என்ன நம்மளை பைத்தியம் நினைப்பாங்களோ, அது ஏதோ ஒன்று தோணும். உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பழகும்போது அந்த வாசனை, கண்டிப்பாக பழகிறவங்களோட வாசனை என்ன ஒன்றா, எல்லாரும் தூய பக்தர்கள்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களோட பழகும்போது அந்த வாசனை கண்டிப்பாக நம்மளை வந்து பாதிக்கும் போது என்ன ஆகுனா, அவங்க புகழ்ச்சி எதிர்பார்ப்போம், மரியாதை எதிர்பார்ப்போம், புகழ்ச்சி எதிர்பார்ப்போம், எப்படி பிறருடைய மதிப்பை சம்பாதிக்க எதிர்பார்ப்போம், பணத்தை கூட எதிர்பார்ப்போம். எல்லாமே இது எப்படி டெவலப் பண்ணி இது எப்படி ஏதாவது ஒரு வழியில் நம்ம என்ன பண்ணுவோம், கலிபுருஷன் நீங்கள் எப்போ வெளியே வரும்னு காத்துனுக்குறான் லபக்குன்னு பிடிச்சிக்கிறதுக்கு. அதனால் அது வேண்டாம். உன்னுடைய பக்தி அதான் சொல்ல, நம்மளுடைய பக்தி வந்து பகவானுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. ஆனால் இதான் அண்ணா சொல்கிறார், ஹிருத் பாக் பபுர் பேர், இருதயம் வாக்கு உடல் முக்கரணங்களாலையும் பகவானிடத்தில் செலுத்தக்கூடிய உண்மையான பக்தி அதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளாக பண்ணலாம் பக்தியை, பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான். ஆடம்பரமாக பண்ணுற ஆனால் வேறு யாருக்கும் செய்கிற, பகவான் சந்தோஷம் அடைகிறதுக்கு செய்யலை அப்படின்னா அதில் பகவான் சந்தோஷம் அடைய மாட்டான். தானே பாகவதம் திருப்பி 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 கபில உபதேசத்துலேயும் இதுலேயும்
அமளியா பக்தி ஹரிநஞ்சத் விடம்புடன் பிரகலாத உபதேசத்துலையும் தொட்டடம்லாம் கிடைக்குது. தொட்டடம்லாம் நிறைய கிடைக்குது. உன் அந்தரங்க ஹிருதயத்தை தானே பகவான் பார்க்குறான். அதான் பகவான் அதான் சொல்கிறது. இப்போது சில சில தொடர்புலாம் வந்து என்னென்னா நம்ம மைண்டை மாற்றிட்டோம். அது என்னென்னா எவ்வளோ தபஸில் இருப்போம், நம்மளுக்கே தெரியாது. நம்ம தபஸில் இருக்கணும்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் தபஸில் இருக்கிறதுனால தான் உனக்கு எல்லாம் அனுகூலமாக இருக்குது. சில விஷயங்கள்லாம் பார்த்தா மனசில் சாந்தி இருக்குது, மனசில் குதூகலம் இருக்குது, தெம்பு இருக்குது, பகவத் பக்தியில் ஈர்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீ தபஸில் பக்தியில் இருக்கிறன்றதுக்கு அடையாளம். அதாவது நல்லா மனசில் சாந்தி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, குதூகலம் இருக்குது, எல்லாமே அனுகூலமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, எல்லாம் அனுகூலமாக இருக்குது, மனசில் சாந்தி இருக்குது, பகவத் கிருஷ்ண பக்தியில் ஈர்ப்பு இருக்குது. அப்போ சுறுசுறுப்பு, அதாவது என்னென்னா ஆன்மீக விஷயங்களில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய, அதாவது என்னென்னா சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பேறித்தனம்லாம் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த அந்த தன்மை உனக்குள்ளே இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் வந்து தபஸ், இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னாவே நாம் இதை கெடுத்துக்காமல் பார்க்கணும். இதெல்லாம் இருக்கும்போது என்னென்னா நார்மலாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நாம் சில இடத்துல போய் நம்ம அனுகூலமாக இருக்கிற காலன்றதுனால, நம்மளுக்கு எல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் போய் அதிகாரம் பண்ணுறதோ, இல்லை மற்றவங்களுக்கு இது பண்ணுறதோ, இல்லை நான் மற்றவங்களுக்கு போய் நான் உபதேசம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், அவங்களெல்லாம் என் வழி கொண்டு வரதுக்காக நான் அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிறது, அவங்கள போய் பிடிவாதம் பண்ணி மல்லு கட்டி அவங்களெல்லாம் நம்ம வழி கொண்டு வர்றதோ, இதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. இருக்கிற தபஸை, இருக்கிற பக்தியை காப்பாற்றிக்க நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு நிசங்க சுசங்க ஜாதகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம் அப்படின்றது. அப்படி சங்கம்னா இருக்கணும்னா சரியான சாதுக்கள், பாகவத பாராயணம் பேசினா குடும்ப விஷயத்தை பேசாமல் பக்தி விஷயத்தை மாத்திரம் பேசுகிறவங்கள நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். தேவையில்லாத இப்போது எனக்கு கூட சில பேர் குரூப்பில் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்? தேவையில்லாத விஷயம் ஃபோன் பண்ணி பேசுகிறது. ஆன்லைனில் குரூப்பில் வந்து நாம் இது பாகவத பாராயணம் பண்ணுறோம், அது பண்ணால் அதெல்லாம் அதோட போயிடணும். அப்போ தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசணும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அதனால் பிரச்சனை தான் வளரும். நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். சொல்கிறேன், எதுக்காக சொல்ல வரேன்னா இது மாதிரிலாம் இருக்குது. அப்போது சத் சங்கன்றது என்னென்னா நிறைய கூட்டம் கூட்டினா தான் சத் சங்கம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துட்டே, நீங்கள் ஆற்றுல இருந்துட்டே என்ன பண்ணோம், அழகாக அண்ணானுடைய உபன்யாசம் போட்டு விட்டாவே சத் சங்கம் தான். ஆமாம், நீங்கள் அண்ணாவுடைய உபன்யாசத்தை நீங்கள் போட்டு விட்டு நீங்கள் கேட்டுனே இருந்தாவே அதுவே சத் சங்கம். அதான் அண்ணா சொல்கிறார், பகவானை மறக்கிறது தான் நம்மளுக்கு துரதிருஷ்டம். பெரிய குற்றம் எதுனா பகவானை மறக்கிறது. ஆமாம், பெரிய புண்ணியம் எதுனா பகவானை எப்பொழுதும் நினச்சின்னு இருக்கிறது. அப்போது நாம் எல்லாமே வாழ்ந்துட்டோம். எத்தனையோ பிறவிகள் கழுதியாக வாழ்ந்துட்டோம், யானையாக வாழ்ந்துட்டோம், எல்லாம் பண்ணோம். அது பெரிய காது இருக்குது யானைக்கு. அதால் பகவத்கதை கேட்க முடியுமா? கழுதை பார்த்தா அது பாட ஆரம்பிச்சதுன்னா தொண்டைக்கு அந்த அளவுக்கு பாடுது. ஆனால் அதால் பகவான் நாம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், யார் இடத்துல வந்து பலனை எதிர்பார்க்காம பக்தி மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பாகவத பாராயணம் பண்ணிருக்கணும், பகவான் நாம சொல்லணும். நம்ம அஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், துஷ்ட சங்கமம் பிராப்தமாகும். அதனால் அதாவது என்னென்னா பௌதிக சங்கமானது பிராப்தமாகும். நம்ம வந்து என்ன பண்ணோம், அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். அது 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா கூட உடனே நான் பக்தி எரேஸ் பண்ணிட்டு போயிடும். ஏன் அவங்களோட போய் பேச்சு கொடுத்த? ஏன் அவங்க கூட சேர்ந்து போய் நீ பௌதிக விஷயத்தை இவங்கள பற்றி ஏன் பேசின? அது அந்நிய தோஷ குண சிந்தனம் ஆசு முக்த்வா சேவா கதாரசமஹோ விபதாதரேன.
மற்றவங்களுடைய தோஷத்தையும் பேச வேணாம், மற்றவங்களுடைய புகழ் பேச. இந்த உலகத்தாருடைய புகழ்லாம் ஒரு புகழே கிடையாது. ஆமாம், இதெல்லாம் இவங்க சொல்கிற குறைங்கள்லாம் ஒரு குறையும் கிடையாது. பெரிய குறைன்னா பகவானை மறக்கிறது தான் பெரிய குறையே. பெரிய நிறை குணம், சிறந்த குணம் என்னென்னா பகவானை எப்பொழுதும் நினைச்சுன்னு இருக்கிறது தான். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அருமையான கதா ரசம் சேவா, கதா ரசம் அஹோ பிபதாது. அப்போது அருமையான பாகவதம் இருக்குது, அருமையான பகவத் கதைகளை பேசலாமே. என்ன அதில் ஈர்ப்பு வரலையே, அதில் இன்ட்ரெஸ்ட் வரலையே, அதில் ருச்சி வரலையேன்னா அந்த ருச்சி உள்ள சத்சங்கத்தில் சேர்ந்தால் தானே அதில் ருச்சி வரும். இல்லைன்னா அது ஒரு பொழுதுபோக்கோ அப்படின்னு கூட தோன்றும். அகில பந்த முக்தையே, பொழுதுபோக்கில் பந்தத்தை போகிறதுக்காக, மனசுள்ள பந்தத்தை போகிறதுக்காக பாகவதம் இல்லையா. அதனால் கூட்டத்தை நிறைய சேர்க்கறதுனாலையும் 4 பேர் முன்னாடி நம்ம பிரபலம் ஆகிறதுனாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் பக்தி வளர்க்காது. சொல்லப்போனால் பக்தி குறைக்கூட செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்தரங்க பக்தி தான் அருமையான சாதனம். நம்ம இப்போது பதிவு போடுறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன், நான் கூட பக்குவமாயிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. பக்குவம் ஆகி கொண்டு இருக்கிறோம், அவ்வளோதான். பக்குவமாகி கொண்டு இருக்கிறேன், அவ்வளோதான். அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, ஏதோ இப்போ நான் பேசுறது நானே எப்பாவது மனசு கஷ்டமாக இருக்கும்போது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குன்னா நான் கேட்டேன்னா போதும். அண்ணாவது கேட்பேன், ஸ்ரீ அண்ணாவது கேட்டேன்னா ரொம்ப சீக்கிரமாக மைண்டு கிருஷ்ண பக்திக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ணாவுடைய வார்த்தைக்கு சரியான தபஸ் இருக்கு. அதனால் ஸ்ரீ அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டாவே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. பாகவதம் அப்படி இருக்கும், தேன் மாதிரி. அதாவது அதான் சொன்னேன் இல்லையா, அப்போ அது மாதிரி யானை மாதிரி காது இருக்குது, யானை அதனால் பகவத் கதை கேட்க முடியாது. கழுத தொண்டை இருக்குது, கழுதை நல்லா கத்தும், ஆனால் அதால் பகவான் நாம சொல்ல முடியாது. அது மாதிரி ஒவ்வொரு ஜீவனம் பாருங்கள், நம்மளோட உயர்ந்த நிலையில் தான் இருக்குது, ஆனால் அவைகளால் ஆன்மீக லாபத்தை சம்பாதிக்க முடியாது, பக்தி விஷயத்தை சம்பாதிக்க முடியாது. ஆனால் மனுஷனுக்கு முதல்ல எங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிது. பெரிய கிஃப்ட் என்னென்னா மனுஷனுக்கு மட்டும்தான். அதனால் நிறைய நாம சொல்லலாம், பாகவதம் படிக்கலான்றதெல்லாம் ஓகே. அதை விட முக்கியமானது என்னென்னா சங்கம் முக்கியம். சங்கம் தான் ரொம்ப 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 முக்கியம். சங்கத்தை நீ எந்த விதத்தில் தொடர்பு கொண்டாலும், அது ஃபோன் மூலமாகவோ மெசேஜ் மூலமாகவோ இல்லை நேரில் பேசுகிறதோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாக பேசுகிறதோ, எந்த வீடியோ காலில் பேசுறது, எது வந்தாலும் எந்த விதத்துலையாவது சங்கம் தான் ரொம்ப. அந்த சங்கத்திலேருந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் கண்டிப்பாக. அது மெசேஜ் மூலமாக இருக்கலாம், ஃபோன் கால் மூலமாக இருக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் மூலம், வீடியோ காலில், ஏதோ ஒன்று எந்த விதத்துலேயோ. அதாவது ஆனால் நேரில் பேசினா தான் கிடையாது, எந்த விதத்துலேயும் நமக்கு சங்கமானது ரொம்ப 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 ரொம்ப. சங்கம் நம்ம பக்தி கெடுக்கலாம், நல்ல சங்கமானது நம்ம பக்தியை வளர்க்கலாம். அதுதான் முக்கியம். சங்கம் தான் முக்கியம். சங்கத்திலேருந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பார்த்தா சத்சங்கன்றது ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர். எல்லாமே சத்சங்கம் அங்கே பண்ணுறாங்க இங்கே பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பக்தி குறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஈஸியாக சொல்லப்போனால் நமக்கு புரியும். நம்மளுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, பக்தி குறைக்கிற மாதிரி இருந்தால் தெரிஞ்சாவே தெரியும் உங்களுக்கு. ஆஹா, இது சத்சங்கம் இல்லை, இந்த பக்தி இதனால் போயிடுது, எது அப்படின்னு நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேனே. அதே சமயத்தில் இது பக்தி வளர்க்கிறது, ஓகே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும், நம்மளுக்கே தெரியும். அப்போது அது மாதிரி சங்கம் நம்ம பியூரிஃபை ஆகிறது நம்ம புரியும் நம்மளுக்கே, அதுதான் சங்கம். அதனால் அப்படி இல்லை சங்கம்னா ரொம்ப நல்லதாக போச்சு. அழகாக உட்காந்து அண்ணானுடைய உபன்யாசம் கேட்கலாம், அருமையான சத்சங்கம். நாமளே பாகவதத்தை திறந்து படிக்கணும். பாகவதத்தில் என்ன தான் போட்டிருக்கோம் படித்து பார்ப்போமே. படித்த ஸ்லோகங்கள்லாம் அப்படியே அனுபவிக்கணும். சொல்லப்போனால் நீங்கள் ஸ்லோகங்கள் புரியல, தமிழில் எளிமையாக இருக்குது, அப்படியே படிச்சுன்னு வந்தாவே நம்ம நிறைய விஷயம் தெரியும், நிறைய விஷயம் கேத்துறாகும். இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். தமிழில் படிக்கும்போது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், போகிறோம், அது பண்ணோம் கண்டிப்பாக. அது நம்ம நடுவில் விட்டோம்,
பண்ணணும். அதனால் சத்சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பாகவத பாராயணம், நாம சங்கீர்த்தனம் மட்டும் போதாது, சங்கம் ரொம்ப முக்கியம். சங்கம் தான், சத்சங்கம் தான். சத்சங்கமாக அது அசத்சங்கமாக நாம் தான் பார்த்து தீர்மானித்து பழகணும். அதான் சொல்கிறது, எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு. உனக்குள்ளே நாம சங்கீர்த்தத்தில் இன்ட்ரெஸ்ட் வருதோ, இல்லை பாகவத ராமாயணத்தில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா தெரிஞ்சுக்கோ. அந்த சத்சங்கத்தில் போனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதா, இன்ட்ரெஸ்ட் குறையுதா, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ அது சத்சங்கமாக இல்லை அசத்சங்கமாக நீ புரிஞ்சுக்கிட்டு விலகிறதோ, இல்லை அவரோட சேர்ந்து சத்சங்கம் மேற்கொள்கிறதோ அது உன் இஷ்டம். ஆமாம், வேறு என்ன சொல்ல முடியும்? அதுதான் விஷயம். ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். எங்கே போனால் நம்மளுக்கு பக்தி வளருது, எங்கே போனால் பக்தி தேயுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம சத்சங்கமாக இல்லாட்டி அசத்சங்கமாக நம்ம நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஈஸியான வழி, ரொம்ப விஷயம். ஏன்னா எல்லாமே பாகவதம் சொல்லி கொடுத்தாச்சு நம்மளுக்கு. நம்ம ஒன்றும் புதுசாக நான் இப்போ நான் சொல்லலை, நான் எல்லாமே பாகவதம் சொல்லி கொடுத்தாச்சு. ஆமாம், பக்தியை வளர்த்தா அது சத்சங்கம், பக்தியை வளர்க்கலாம் அது சத்சங்கமே இல்லை. நான் இப்போது எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கேன். சில இடத்துக்கு போனால் அப்படி இருக்கும் பக்தி, ஆஹா அருமையாக இருக்கும் பக்தி. நம்ம மனசில் அப்படியே ஒரு குதூகலமாக கிருஷ்ண ஹிருதயத்தோடு போனேன். இப்போது பீஷ்மாச்சாரியர்கள் வந்தாங்க, ரிஷிகள்லாம். அப்போ பீஷ்மாச்சாரியர் பல தர்மங்களை சொன்னார். சரி, அவ்வளோ தர்மங்களை சொல்கிறாரு அப்படி நினச்சா கடைசியில் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்க கிருஷ்ண ஹிருதயத்தோடு போனாங்களாம் ஒவ்வொரு ரிஷிகளும் ஆசிரமத்துக்கு. அதான் சத்சங்கம். குஹ்ய நாமபிகி, அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் சொன்னார் இல்லையா, விஷ்ணு சஹஸ்ரநாமம், அந்த நாமத்தை ஜபிச்சுட்டே போனாங்களாம். யார்? ரிஷிகள்லாம். அப்போ அதுதான் பீஷ்மாச்சாரியர் அம்பு படிக்கல இருக்கும்போது யுதிஷ்டர் பல தர்மங்கள் உபதேசம் பண்ணார். கோதர்ம சர்வதர்மானம் பவத பரம உலகா கிம் ஜபன் முச்சது என்ற ஜென்ம சம்சார பந்தனாத். எதனால் எல்லா தர்மத்தை விட சிறந்த தர்மம் எது அப்படின்னு கேட்டார். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான். ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தம் ஸ்தவே. அப்போ பகவான் நாமா சொல்கிறது தான் சிறந்ததுன்னு பீஷ்மாச்சாரியா சொன்னார். அது அப்படியே எல்லோரும் தானே கேட்டாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு அந்த கிருஷ்ண ஹிருதயத்தோடவே வீட்டுக்கு போனாங்க. அது கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் அங்கே பேசினார் நிறைய. பகவானுடைய பெருமை தான் அந்த ஸ்துதி இதிமதி ரூப கல்பிதாவே கிருஷ்ணா. அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கும்போது கிருஷ்ண பக்தி உண்டாகாமல் இருக்கிறது ஆச்சரியம். அப்போ இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், தயவுசெய்து மிருகங்களை வீட்டில் வளர்க்காதீங்க. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பார்த்துங்க. உங்கள் தபஸை, உங்கள் பக்தியை அந்த மிருகம் சாப்பிட்டு போயிடும். எந்த ஜீவராசியோ மிருகமோ வேறு எதுவும் சரி, நம்ம வீட்டில் வளர்க்குறோம் செல்ல பிராணி அப்படின்ட்டு நம்ம வளர்க்குறோம் இல்லையா, அது உங்களுடைய தபஸை எடுத்துன்னு போயிடும். நீங்கள் சாப்பாடு போட்டாலோ அதுக்கு இப்போது ஒரு ஜீவனை காப்பாற்றுறது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பக்தியில் இருக்கிறவங்க இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. அதை விட நீங்கள் அந்த சாப்பாடை ஒரு மனுஷனுக்கு போடுங்க, ஒரு பக்தர்களுக்கு கொடுங்க. பக்தரில் போஷிக்கணும், பக்தரில் தான் போஷிக்கணும். அதை விட்டு நீங்கள் அதுவே பாவத்தினால்தான் கீழ்த்தரமான ஒரு பூனையா நாயா ஒரு கீழ்ப்பிறவி அடைஞ்சிருக்கு. அதுக்கு போய் நம்ம சேவகம் பண்ணியிருந்தா பரதேகுஸ்வர் சரித்திரம் என்னாச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கு, நல்லா புரிஞ்சுங்க. அதனால் செல்ல பிராணி வளர்க்குறேன், நான் அந்த பிராணி வளர்க்குறேன், அதனால் நான் நல்லா பக்தி பண்ணுறேன், நல்லா நாமா சொல்லிட்டு அதுக்கு போய் நீங்கள் எல்லாம் நான் உணவளிக்கிறேன், அதை நான் கொஞ்சம் கொலாவுறேன், அதை மடியில் வச்சு கொஞ்சறேன், எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் தபஸை நீங்களே கொடுத்துட்டு வரீங்க. அவள் தான் அதுக்கு லாபம், அந்த பிராணிக்கு லாபம், உங்களுக்கு தான் நஷ்டம். அவ்வளோ லேஸில் கிருஷ்ண பக்தி வர்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டம். எப்படியோ ஒரு சத்சங்கத்தினால மகான் அணுகிறதுனால நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி வளர்ந்துக்குது, பாகவதம் படிக்கிற பாக்கியம் கட்சிக்குது, பகவான் நாம சொல்கிற பாக்கியம் கட்சிக்குது, அதில் ஈர்ப்பு ஏற்படுது. அந்த ஈர்ப்புன்றது தான் ரொம்ப முக்கியம். அப்படி ஏற்படுது. அதை போய் நம்ம சுலபமாக ஒரு செல்ல பிராணி வளர்க்குறேன், அதை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் உணவளிக்கிறதுனாலையோ கொஞ்சம் கொள்ளாததுனாலையோ அதை இது பண்ணுறதுனாலையோ என்ன ஆகும்னா நீங்கள் உங்கள் பக்தி இழப்பீங்க. இதை நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். ஆமாம், நான் பரிதாபப்பட்டு ஒரு பூனைக்கு சாப்பாடெலாம் போட்டேன்னா அன்றைக்கி எனக்கு அப்படியே அந்த பக்தி, முன்னாடி இருந்த பக்தி அப்படியே போயிடும். நான் அனுபவிச்சிடலாம். பரிதாபப்பட்டு தான் போடுவேன்.
பரிதாபப்பட்டுச்சு பாவம், அது பசியோடு இருக்குது. அது வந்து மேன்னு கத்துது. சரி, அதுக்கு என்ன பண்ணுவோம், தயிர் பால், நம்ம அதை தான் செய்வோம். நம்மளால் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்மளால் தயிர் பால் அது கொடுப்போம் இல்லையா. அந்த தயிர் பால் அது கொடுத்தோம்னா அது சாப்பிடும். சாப்பிட்ட உடனே நம்ம என்ன ஆகும், நம்ம பக்தி போயிடும். அப்படியே நம்ம பக்தி போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எங்கேயாவது வேட்டையாடி சாப்பிட்ரும். அது எலி பிடிச்சி சாப்பிட்ரும். அந்த பூனை, அது நாய் எங்கேயாவது சாப்பிட்ரும். நீ போட்டேன்னா அப்புறமா அது சோம்பேறித்தனமாயிடும். அப்புறம் என்னன்னா உன்னை தான் உன் காலை சுற்றி வரும். நீ பாலை ஊற்றினா அந்த பூனை அப்புறம் உன்னை தான் வந்து திருப்பி திருப்பி கேட்கும். நீ ஊற்றுறது ஒன்றும் இல்லை, நீ ஜீவகாரண்யம் பார்த்து நீ செய்கிற. ஆனால் நம்மளுடைய பக்திக்கு பெரிய தடையே அதுதான். இதுக்கு தான் ஒரு பெரிய சரித்திரமே சொன்னது பாகவதத்தில். மானை வளர்த்தார், என்ன மானாக ஆனார். மானை வளர்த்தார், மானாக ஆனார். போயிடுச்சா? அப்படியேப்பட்ட சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நீ குடும்பத்திலேயே வந்து பக்தி பண்ணியிருந்தா கூட நீ எப்படியாவது கரையேறிடலாம். ஆனால் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தார் பரதயோகீஸ்வரர். பரதயோகீஸ்வரர் தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி ஜடபரதர்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ஜடம் கிடையாது, அவர் சைதன்யம், பூர்ண சைதன்யம் உள்ளவர் என்பதனால் அவரை பரதயோகீஸ்வரன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நாங்கள் அதையே ஃபாலோ பண்ணுறோம், பரதயோகீஸ்வரர். அப்படியேப்பட்ட பரதயோகீஸ்வரர் வந்து ஆனால் 3 ஜென்மம் ஆச்சு இல்லையா. எதுக்காக சொல்லணும், நம்ம பக்தி நம்ம பண்ணுற பக்தியே நமக்குள்ளே அது ஸ்திரமாக இருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கணும். என்னென்னா இந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறோம், இது பண்ணுறோம், ஜீவகாரண்யம் காட்டுறோம். நம்ம ஜீவகாரண்யம் நம்ம காட்டலைன்னா கூட அது வாழும். அது எங்கேயாவது வேட்டையாடி சாப்பிட்டோம், எப்படியாவது வாழ்ந்துடும். ஆனால் நான் அதை வளர்க்குறேன், இதை வளர்க்குறேன், அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பெரிய சமூக சிந்தனையால் பெரிய சமூக நலன் கருதி செய்யக்கூடியவன் நான், சமூக சேவகன் அப்படின்னு நம்ம எதாவது பட்டம் வச்சுக்கிட்டு நம்ம செய்யணும்னு நினச்சா செய்யுதுன்னா அதனால் பக்தியில் முன்னேற்றம் அடையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பக்தியை பிரச்சாரம் பண்ணுங்கள். பகவான் நாம சொல்ல வைங்க 4 பேரை, அதுக்கு சாப்பாடு போடுங்க. நாம சங்கீர்த்தனம் இன்றைக்கி வீட்டிலே கோயிலில் நாம சங்கீர்த்தனம் ஏற்பாடு பண்ணி அது ஒரு 10 பேர் சாப்பாடு போடுங்க, அது நல்லது. அதே சமயத்தில் ஒரு பாகவத கதா காலட்சேபம், ஒரு சப்தாகம் வச்சோம், அதில் வந்து எல்லாருக்கும் பகவத் நைவேத்தியம் பண்ணி பிரசாதம் அதுபோல் கொடுக்குறது. நீங்கள் சமூக சேவை செய்யலாம், அது அப்படி செய்யலாம். பக்தியை பிரச்சாரம் பண்ணிட்டு சமூக சேவை செய்யலாம், அது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்னா நம்ம தபஸை நாமளே குறைச்சிக்கிறோன்னு அர்த்தம். அதனால் இதெல்லாம் நம்ம வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்குது. பரிதாபப்படுறதுலாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்புறமா நீ அந்த பக்தியை மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா. அதனால் இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஃபோனில் வந்து தேவையில்லாத விஷயங்களோ, தேவையில்லாத விவாதங்கள், தேவையில்லாத மனசை வந்து டென்ஷன் ஆகக்கூடிய, மனசை கலைக்கக்கூடிய, மனசை டென்ஷன் ஆகக்கூடிய, மனசுக்குள்ளே ஆசையை வளர்க்கக்கூடிய அது மாதிரி விஷயங்களை ஃபோனில் பார்க்குறத தவிர்க்கணும். அப்படி தவிர்க்கலன்னு சொன்னால் நாமளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிறோம். மண்யே குஞ்சர சௌச்சவத்து. ஆமாம், கொச்சித் சரதி கொச்சித் நிவர்த்ததி அப்படின்போது ஒரு தமிழில் நம்ம விளைகிறோம், ஒரு தமிழில் அதே தவிர செய்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. அசாமில் பாக்கியத்தில் வருது இல்லையா. அப்படி பண்ணுறவங்க மண்யே குஞ்சர சௌச்சவத்து. அவன் யானை குளியல் போல் தான். யானை நல்லா குளிப்பாட்டு கட்சியில் தள்ள மண்ணள்ளி போட்டுருந்தான், என்ன புண்ணியம் சொல்ல பார்க்கலாம். இவ்வளோ பக்தி பண்ணி, இவ்வளோ பாகவதம் பற்றி, இவ்வளோ நாமா சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நாம் இது மாதிரி விஷயங்களை ஃபோனில் வந்து கண்ட விவாதங்கள், வேறு என்னென்ன அரசியல் விவாதங்களோ, வேறு ஏதோ சினிமா நடிகர் ஏதோ விஷயம் வருது, நிறைய வருது. அதெல்லாம் நம்ம போய் மனசை செலுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம பக்திக்கு பெரிய ஹானி, அது பெரிய தடை உண்டாக்கிடும். அதே மாதிரி தான் இந்த செல்லப்பிராணி வளர்க்குறன்றதெல்லாம் தயவுசெய்து விட்டுடுங்க. அது எங்கன்னா விட்டால் அது எங்கன்னா பழச்சிக்கும். பகவான் நம்ம தலைமையில் எல்லாம் ஓடுதுன்னு நினைக்கிறோம், கிடையாது. அதாவது பரதயோகீஸ்வரர் அதான் நினச்சாராம். நாம் வளர்க்கலைன்னா என்னை மாதாவும் என்னை தாயாவும் தந்தையாவும் என்னை அண்டி இருக்குது, இது என்னை விட்டு போனால் இது எப்படி பழிக்கும், நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அபிமானம், அதுக்குள்ளே புத்திர அபிமானம் கொண்டுட்டார். இவர் தாய் தந்தையாவும் இவரே தானே இவரே நினச்சி, அது நினைக்கல, அந்த மான் நினைக்கல, இவரே நினச்சிக்கிறார். அதை உதாசனப்படுத்தி தான் தோஷ விதுஷா மகான்கள்லாம் இது தோஷம் பற்றியா, ஒரு தன்னை சரணமடைஞ்ச ஜீவராசனை கைவிட்டான் பற்றியா, அது ஒரு பொட்டி சாப்பாடு கூட போடல பற்றியா அப்படின்ட்டு
உதாசீனப்படுத்துகிறானே அப்படின்னு நம்மளை மகான்களே நிந்திப்பாங்க அப்படின்னு இவராக ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பற்றுதல் கொண்டார். நல்லா படித்து அதை தான் பாகவதம் ஒரு தடவை 10 தடவை படிக்கணும். அந்த பரதேவஸ்வர சரித்திரத்தை ஒரு தடவை படித்தோம்னா அதில் என்ன காரணத்தினால அந்த மிருகத்தில் இவனுக்கு பற்று ஏற்படுது, பரிதாபம். சரி, அப்புறமா அது நல்லா உணவு கொடுக்கணும். சரி, அப்புறம் என்னென்னா ஐயோ அது எங்கன்னா புலிசிங்க ஆட்சி தான், அது பாதுகாக்கணும். இப்போ நான் 2 பூனை இருக்குது, அந்த 2 பூனை வந்து 2 அடிச்சிக்கும் போது உடனே அந்த பூனையை அடித்து துரத்துறோம். ஏன்னா இந்த பூனையை பாதுகாக்கணும், ஏன்னா இது நமக்கெல்லாம் ஃபேவரட்டாக இருக்குது, நமக்கெல்லாம் நல்லா பழகுது அது சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. அப்போ இந்த பூனையை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே சமயத்தில் அந்த மானை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம். புலி சிங்கத்தினால அடித்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம வந்து எல்லா பொறுப்புகளும் அந்த மிருகத்துக்கு ஏற்றுக்கிறியே, இது நீ குடும்பத்துக்கு ஏற்றுக்கலாமே. உன் குடும்ப அங்கத்தினரிடத்தில் இந்த பாசம் பட்டுதல் நீ வச்சிடலாமே, அது எவ்வளோ மேல். அடுத்த பிறகு சரி மனுஷரிடத்துல பட்டுதல் வச்சா அடுத்த பிறகு மனுஷனாவது பிறப்போம், மிருகத்தில் பட்டுதல் வச்சா அடுத்த பிறகு व्यर्थமாக போயிடுமே. இப்போ மானை நினச்சி மானாக பிறந்துட்டா இல்லையா, அப்போ பூனை நாயை வளர்க்குறோன்னா அப்போ நாயாக பிறந்தா நல்லா இருக்குமா, பூனையாக பிறந்தா நல்லா இருக்குமா? மனுஷமா வீணாக போயிடும் இல்லையா. அதுதான் நம்மளுக்கு அந்த பாகவத சரித்திரம் சொல்லியிருக்காங்க. நீ ஜீவகாரண்யம் பார்க்குறேன் உன் ஜென்மா வியர்த்தமாக்கிடுவேன். அதனால் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு பக்தி வர்றதே ஏதோ அத்தி பூத்த மாதிரி ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பக்தி வருது. அந்த பக்தியை தக்க வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த துஷ்ட சங்கம் வந்து எப்படி தாக்கன்னே சொல்ல முடியல. யார் வகையில் நம்மள வந்து நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் பார்த்தா அவங்களோட பேச அடுத்த சனத்தில் பார்த்தா பக்தியில் ஈர்ப்பே வர மாட்டேங்குது. பாகவதம் படிக்க முடியல, ராமாயணம் படிக்க முடியல, பகவான் நாம சொல்ல முடியல. அந்த அளவுக்கு நம்மளை தபசை குறைச்சிடுறாங்க. அப்படின்னா பயமாக இருக்குது இல்லையா, யோசித்து பார்க்கணும். நம்மளை வந்து ஒன்றும் பட்டு தான் தேரணும் அப்படின்னு கிடையாது. மகானுடைய வாழ்க்கை தான். நான் ஒன்றுத்தில் பட்டு நானே பக்குவம் அடைஞ்சு வரேன் அப்படின்னா அது வேணாம். அது டைம் வேஸ்ட் ஆகும், நம்ம சாதனைகளில் தடைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எது மாதிரி விஷயங்கள், இந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறதும் இல்லை ஃபோனை நிறைய பார்க்குறதும் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப. கேட்டால் அண்ணனுடைய உபன்யாசம் நிறைய இருக்குது, அது கேட்கலாம், சந்தோஷமாக வாழ்க்கை ஜென்மா காரியத்திக்கலாம். ஏன்னா ₹1,00,000 நம்மளுக்கு கோடி ரூபாய் நம்மளுக்கு ஆக வேண்டியது இருந்தாலும் உங்களால் பக்தியோ மனசாந்தியோ உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இப்போ அவங்க வந்து என்னென்னா நம்மளுக்கு கோடிக்கணக்கான நம்மளுக்கு லட்சக்கணக்கான நம்மளுக்கு குத்தா கூட அவங்களுடைய சங்கம் நம்மளுக்கு வசதின்னு தோணும். ஏன்னா அவங்களால வந்து நம்ம லாபத்தை அடையிறோம். ஆனால் அது சத்சங்கமாகாது. பக்தி இல்லாதவங்க பண்ணுற உதவி கூட சத்சங்கமாகாது. உதவி வேறு, சத்சங்கம் வேறு. உதவி கொடுப்பாங்க, ஆனால் அவங்கள அண்டி தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த சங்கத்தினால நம்ம பக்தி கேட்டோம். ஏன்னா அவங்களால நம்மளுக்கு ஒரு பரமார்த்த லாபம் கிடைக்கட்டும். ஆனால் அந்த சங்கத்தை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யாரையும் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அண்டி இருக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு என்ன பகவான் கொடுத்தானோ அது கொஞ்சத்தில் இருந்தாலும் அது வயிற்றுக்கு அது போதுமானது. அதோட திருப்திப்பட்டுன்னு போகணும். அதிகமாக ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம பக்தியை இழக்க வேண்டியது வரும். அதுக்கு தானே பாகவதத்தில் நம்மளுக்கு வழியில் கந்தை துணிகள் இல்லையா மானத்தை மறைக்கிறதுக்கு. உனக்கு என்ன பெரிய பங்களா தான் வேணுமா, ஏன் மலை குகைகள் இல்லையா, அந்த குகையில் போய் நம்ம வாழலாமே. அதே சமயத்தில் நம்ம என்ன சாப்பாடு இல்லையா, நல்லா கறி காய் கூட்டுலாம் போட்டு நல்லா வடை பாயசத்தோடு சாப்பிட்டா தான் சாப்பாடா? ஏன் பழங்கள் இல்லையா, அந்த பழங்கள் சாப்பிட்டா வயிறு நிரம்பிடுது. அப்போ பிறருக்கென்றே வாழக்கூடிய பழங்களை கொடுக்கலையா, இப்படிலாம் சொல்கிறாங்க. 2ஆம் ஸ்கந்தத்தில் வருது. நம்ம அந்த நாளைக்கெல்லாம் தள்ளப்படலை. இன்னைக்கு கலியுகத்தில் பார்த்தா எல்லா வசதியும் இருக்குது, சாப்பாடெல்லாம் எல்லாம் குறைச்சல் இல்லை, அத்தியாவசிய தேவையெல்லாம் பூர்த்தியாக தான் இருக்குது. ஆனால் ஆடம்பர தேவைக்காக தான் மனுஷன் கடினமாக கஷ்டப்படுறான். அப்போது எங்கேயாவது வாழ்ந்துடலாம், எப்படியாவது வாழ்ந்துடலாம், பெரிய விஷயமே இல்லை. எப்படியாவது சாப்பிட்டு எங்கேயோ வாழ்ந்துட்டு போயிடுவோம், அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு வேண்டி முயற்சி பண்ணுறதுக்கு இந்த தேக சுகத்துக்காக ரொம்ப அழியறதுன்றது தேவையில்லாதது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டோமா, கிடைச்சது எதிர்ச்ச லாபம் சந்துஷ்டா, எதிர்ச்சியாக பகவானால் கொடுக்கப்பட்டதில் சந்தோஷம் அடைந்து மற்றவங்களை பார்த்து எதிர்ச்சி லாபம் சந்தோஷ்டா தொந்து அதித விமத்சரா. அதான் நம்மளுக்கு வர லாபம் நஷ்டம் எல்லாத்தையும்
அதெல்லாம் தூக்கி போட்டு போகணும். அதுக்கு அடுத்தது போயிடணும். அடுத்தது என்ன? சரி இது சந்தோஷம். சரி இது சந்தோஷம் கிடையாது. பகவத் பக்திக்கு புறம்பானது இதெல்லாம் சந்தோஷமே கிடையாது. பௌதிக சந்தோஷம்லாம் சரி அடுத்தது விடு. துன்பங்கள், இன்பம், துன்பம் வருதுன்னா இதுவும் வந்து பார்த்தா இது வந்து பெரிய துன்பம் கிடையாது. எது துன்பம்? பௌதிகத்தில் ஏற்பட்ட துன்பம் பெரிய துன்பம் கிடையாது. பக்தி எப்போ இழக்கிறியோ அதான் பெரிய துன்பமே. அதனால் இது ரெண்டுமே துன்பம். இன்பமும் கிடையாது, துன்பம் கிடையாது. இதுக்கு அப்புறமா அடுத்ததுன்னா இந்த இன்பமும் இந்த துன்பமும் நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. அடுத்தது தாண்டி போயிடணும். அப்போ நம்மளோட வசதியாக வாழ்கிறாங்க, நம்மளோட வேந்தனில் இருக்காங்க, நம்ம எதிர்ச்சியாக கிடைச்சதில் நம்ம திருப்தி அடைகிறோம் அப்படின்னா அந்த திருப்தி கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது சந்தோஷம். அப்படின்னு நம்ம என்ன பண்ணால் விமர்சரா பொறாமப்பட தோணும். நம்ம பக்தி பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு எந்த வசதியும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தாழ்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கோமே, கிடைச்சல திருப்தி அடைகிறோம் கருட்டு, மேலே நல்லா சம்பாதிக்கல, நல்லா வசதியாக வாழலையே அப்படின்ட்டு அவங்களாம் பாரு எப்படி வாழறாங்க அப்படின்னு மற்றவங்கள பார்த்து வசதியாக வாழறவங்கள பார்த்து வரும். அதை தூக்கி போட்டுடணும். விமர்சராக. அப்போது என்ன பண்ணணும்? பகவத் பக்தி அவள் தான். பொறாமப்படாமல் சிலர் பார்த்து நம்ம கடைசியில் சந்தோஷப்பட்டு அழகாக பாகவதம் படிச்சுடணும். சொல்லப்போனால் அது மாதிரி பகவத் பக்தி இல்லாமல் பணக்காரர்களாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கருணையை தான் படணும், கருணை காட்டணும். ஏன்னா அவங்களாம் பகவத் பக்தி இந்த பரமானந்த சௌக்கியத்தை இது என்னங்க ஒரு பெரிய விஷயம். நச்ச பாரமேஷ்டியம்ன்றாங்க. பிரம்மலோக சௌக்கியமே இந்த பகவத் கதாரசத்துக்கு இணையாக கிடையாதான். பாகவத கதாமிருதம் இருக்கே அது பிரம்ம ரசாத, அந்த பிரம்ம ரசமே ஏன் ஆத்மானந்தத்தில் வைக்கிறது, அந்த பிரம்ம ரசம் கூட இந்த கதா சௌக்கியத்துக்கு இணைய ஆகாது அப்படின்ட்டு துருவன் ஸ்துதியில் வருது. அப்புறமா என்ன நச்ச பாரமேஷ்டியம். அப்போ பிரம்மலோக சௌக்கியத்தை விரும்பாங்க. பிரம்மானுபவமே முக்கிய. இந்த கிருஷ்ண கதையினுடைய ருச்சிக்கு சமம் இல்லைன்னு சொல்லும்போது ஆஹா, அப்போ பரமேஷ்டிய பதவியோ இல்லை நாகபிருஷ்டம், அதாவது சொர்க்கலோக சௌக்கியமோ இதெல்லாமா விரும்புவாங்க பக்தர்கள். அப்போ அவ்வளோ பெரிய விஷயமே சாரமற்றது அப்படின்னும் போது அப்போது பௌதிக சௌக்கியங்கள் நம்ம விரும்புகிறோமே, இந்த சார்வபௌமம், இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி, எல்லாம் உன்னுடையது தான், உன் செங்கோல் தான், உன் ஆட்சி தான் எங்கேயும் பழிக்குது, நீ கட்டளையிட்டால் யார் வேணாலும் எல்லாம் அடிபணிந்து உனக்கு சேவகம் செய்வாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் சொல்கிறாரு. இவ்வளோ பெருமைகள்லாம் பெரிய விரதம் வந்து சப்த தீபத்துக்கு அதிபதியாக சொல்கிறார். இவ்வளோ பகவான் நாமத்துக்கு உள்ள சௌக்கியத்துக்கு இணையாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சக்குர்தாத் அதீத என் நாமதேய, எந்த பகவானுடைய நாமத்தை சொல்கிறதுனால கிடைக்கிற சௌக்கியத்துக்கு இணையாக இதெல்லாம் எதுக்கு இந்த சரித்திரங்கள் வச்சுக்கிறான்னா, நம்ம அற்ப விஷயத்துக்கு பெரிய விஷயத்தை சொல்ல வந்தது பாகவத புராணம். நம்ம அற்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறோமே ஒருத்தர் பொறாமையினால் தானே. அதான் விமத்சரகா. மத்சரம்ன்றது பொறாமை. ஏன் பொறாமப்படுறன்னா, அவன் ஆசைப்படுறவனும் பார்த்தா நீ உரிமையாக போராடுற நீயும் வந்து ஒரு அஜ்ஞானி, ஆசைப்படுறான் அவன் வந்து நம்ம சொத்துக்கு ஆசைப்படுறான்னா அவன் ஒரு அஜ்ஞானி. அப்போ ரெண்டு பேருமே அஜ்ஞானியாக இருக்கிறாங்க. பகவான் வரமாட்டான். சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடும்போது பகவான் ராமன் சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால நான் அடிக்கலன்ட்டான். ஆமாம், யார் அடிக்கிறது? சுக்கிரனும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கா, வாலியும் பார்த்தா ஒரே மாதிரி. இது வந்து வெளிப்புறமாக ஒரே மாதிரி இருக்கான்றது அது ஒரு விஷயம். அந்த ரங்கத்துலேயும் சொல்கிறேன். நீயும் வந்து பார்த்தா அந்த சொத்துக்கு தான் அழியிற, அவனும் அந்த சொத்துக்கு தான் அழியிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ உயர்ந்த சொத்தாகிய நம்ம அகிஞ்சன வித்தாய, இந்த பட்டற்றவர்களுக்கு ஒரு சொத்து இருக்குது கிருஷ்ண பக்தின்றது, அதை யாரும் விரும்பலையே. அதை விரும்புகிறவங்கள தான் பெரிய பணக்காரன்னு சொல்லுவேன். அப்போ இந்த அஜ்ஞானியை சண்டை போடுறத வந்து என்னது சொல்கிறது, அது பொறாமையினால். அதெல்லாம் வந்து நம்ம அஜ்ஞானத்தை வளர்க்குமே தவிர அஜ்ஞானத்தை போகாது. அப்படியே நீ போராடி ஜெயிச்சிட்டப்பா, உன் சொத்தை நீ அடைஞ்சிட்ட, நீ ஏதாவது பெரிய லாபத்தை அடைஞ்சிட்டான், நீ ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. மேலும் அஜ்ஞானத்தை வளர்த்து கொண்டாய். இப்போ அந்த ஜெயிச்ச அந்த சொத்தை நீ அவகரிச்சா அந்த சொத்தை பாதுகாக்கிற பொறுப்பில் நீ ஃபுல்லாக முழுக போகணும். எந்த விஷயத்தில் நம்ம பட்டுதல் விட்டோம் சொல்லு பார்க்கலாம்? ஒரே ஒரு விஷயத்தில், மனைவி விஷயத்துலையா, குழந்தை விஷயத்துலையா, வீடு விஷயத்துலையா, சொத்து சுகம் விஷயத்துலையா, இந்த தேகத்துலையா, இல்லை பசி தாகத்தில் விட்டோமா பற்று? எதில் பட்டுதல் விட்டுருக்கோம் சொல்லு பார்க்கலாம்? பட்டுதல் எல்லாத்துலேயும் அதிகமாக தான் இருக்குது. எதுலேயும் ஒன்றுத்தில் கூட பட்டுதல் விட்ட பாடு கிடையாது. 10 ரூபா நம்மளால் கைவிட்டு போச்சுன்னா ஐயோ டக்குன்னு மனசு அதிர்ந்து போகுது. அப்போ எல்லாத்துலேயும் பட்டுதல் வச்சுருந்துருக்கிற நாம் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் கிருஷ்ண பக்தியை தக்க வச்சுது. அதுக்குள்ளே கிருஷ்ண பக்தி வரணும்னா ஒரு மகானுடைய சங்கமே தவிர
நம்ம சாமர்த்தியம், நம்ம தபசு, நம்ம சாதனைகளால் கண்டிப்பாக முடியவே முடியாது. மகானுடைய சங்கத்தினால நம்ம பண்ணுற சாதனைகள் பலிதமாகும். அதான் ஒரே வழி. அதனால் விமத்சரா, அது கிடைச்சதில் சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் மற்றவங்கள பார்த்து நம்ம பணக்காராக இருக்கிறானோ, ஆனால் பக்தி இல்லாமல் பணக்காரனாக இருக்கிறானோ, புகழ்ச்சியுடனாக இருக்கிறானோ, பெரிய பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கானோ, புகழாக இருக்கானோ, பணக்காரனாக இருக்கானோ, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவங்கள பார்த்து பரிதாபப்படணும். அவங்களுக்காக நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணணும். அதே சமயத்தில் துஷ்ட சங்கங்களை தவிர்க்கணும். துஷ்ட சங்கம்னா இப்போ நான் சொன்னதில்ல, செல்ல பிராணிகளை வளர்க்குறேன், அதை பண்ணுறேன், கோழி வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், அதில் போயிடும் உங்கள் தபசு. உங்கள் பக்தி அதில் குத்துட்டு வந்துடுவீங்க. அதோட நீங்கள் மனுஷர் அதோட ஒரு படி மேலே மிருகங்களிடத்தில் நீங்கள் அந்த ஜீவகாரண்ய காட்டுறதுல மனுஷனிடத்தில் காட்டிங்கன்னா, மனுஷனுக்கு ஒரு படி சாப்பாடு வாங்கி போட்டிங்கன்னா கூட, அப்படியே அவன் பக்தி இல்லைன்னா கூட அந்த ஜீவராசிகள் காட்டுற கருணையினால் அவரில் தியானம் பண்ணுறதுனால அடுத்த பிறகு நம்ம மனுஷ பிறவியாவது கிடைக்கும். மிருகங்களை தியானம் பண்ணால் மிருகமாக பிறந்துடும். அதுதான் சொல்கிறேன், ஜாக்கிரதை. அப்போ அதை விட சதுஷ்பாதா தீபதா சிரேஷ்டா அப்படின்னு சொல்லி 4 பாதங்கள் கொண்ட மிருகங்களை விட, பறவைகள் பட்சிகளை விட 2 பாதங்கள் கொண்ட மனுஷர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு. அப்போ அதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு மனுஷனிடத்துலேயே நீ பொறாமை கொண்டு இருக்கிற, பயம் கொண்டு இருக்கிற, காழ்ப்புணர்ச்சி கொண்டு இருக்கிற, துவேஷம் பாராட்டுன்னு சொன்னால், அப்புறம் நீ செல்ல பிராணிகளுக்கு கருணை காட்டுறதுல எந்த அர்த்தமே இல்லாது. ஃபஸ்ட்டு மனுஷனே மதிக்க தெரியலன்னு சொன்னால், அப்புறமா நீ மிருகங்களை மதித்து என்ன பிரயோஜனம்? ஃபஸ்ட்டு மனுஷன் தானே முக்கியம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் அதாவது உணவு கொடுத்தா, ஒரு தடவை நீங்கள் ஒரு பிராணிக்கு உணவு கொடுத்துட்டீங்கன்னா அது சுற்றி ஒன்று தான் வரும், உங்களை சுற்றி வந்து நடுவோம். அதுபோல் ஒன்று விட்டு போகாது. ஏன்னா நீ பழக்கப்படுத்திட்டில்ல. நான் அதை அனுபவத்தின் மூலம் சொல்கிறேன். ஒரு பூனைக்கு அப்படி பண்ணி நான் அவஸ்தைப்பட்டேன். அப்புறமா நம்ம பக்தி தான் போய்டும். அதனால் அதெல்லாம் அடித்து அது துரத்திடணும். அதெல்லாம் அது எங்கேயாவது போய் வேட்டையாடி எங்கேயாவது சாப்பிட்ருவோம், நல்லாயிருக்கும். அப்புறமா அவள் தான் அது வழி அது தேடிக்கும். அதனால் எதையுமே நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, மனுஷரிடத்துலேயே சங்கத்தை பார்த்து பழகணும்னு சொல்கிறேன். அப்படின்னும் போது மிருகங்களத்தில் பார்த்து மிருகங்களை கிட்ட கூட சேர்க்கக்கூடாது. மிருகங்கள்லாம் பரிதாபப்படலாம், எல்லாம் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வேட்டையை அது தேடிக்கும். அதுக்கு கடவுள் எல்லாத்துக்கும் உணவு படைச்சிருக்கான். மாடுக்கு புல் கொடுத்துருக்கான். பசு கோ சம்ரக்ஷணம் பண்ணால் நல்லது. மகான்கள் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருந்தா, கோ சம்ரக்ஷணம் பண்ணணும். பசுக்கு நீ கொடுத்தனா அது சகல தேவதைகளுக்கும் கொடுக்குற மாதிரி பசுக்கு கொடுக்கணும். பசு கோமா தான். பசு சாக்ஷாத்து பூமாதேவி, அதனால் காமதேனு. அதனுடைய பாலை குடிக்கிறோம். அதனால் அது போஷிக்கலாம், பசுவை போஷிக்கலாம். கண்டிப்பாக ஒரு பெரும் பாக்கியம் அது. அப்போது தேவரில் உபாசனை பண்ணணும். பிராமணர்களை, சிறந்த பக்தியுடைய பிராமணர்களை நம்ம அடிக்கடி போய் சேவிக்கணும். அதே சமயத்தில் கோசம்ரக்ஷணம் பண்ணணும். தேவரில் மதிக்கணும். எந்த தேவதைகளாக இருந்தாலும் அந்த தேவர்களுக்கு உபாசனை பண்ணணும். அதே சமயத்தில் அவர்களெலாம் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா பகவானுக்கு பிரியமுள்ளவர்கள் தேவர்கள். அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அதே சமயத்தில் கங்கை போன்ற புண்ணிய தீர்த்தங்களை அடிக்கடி மனசில் ஸ்மரணம் பண்ணிடணும். அதான் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் சொல்லியிருக்கேன், சந்திரவசா தாமிரபரணி வளர்வது அப்படின்னு, கிருதமாலா பயஸ்வினி அப்படின்ட்டு 43 புண்ணிய தீர்த்தங்கள் பேரை சொல்லியிருக்கு. அதை நம்ம அடிக்கடி காலைல ஸ்மரணம் பண்ணிக்கலாம். அந்த புண்ணிய தீர்த்தங்கள் பேரை சொன்னால் நம்ம பாவங்கள்லாம் போயிடும், உடனே புனிதமடையும். அந்த புனித தீர்த்தங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே உட்காந்து வீட்டில் உட்காந்து நாம சொன்னாவே அந்த புண்ணிய தீர்த்தங்கள் பேரை சொன்னாலும் நம்ம பவித்திரம் அடையும் அப்படின்னு பாகவதம் சொல்லியிருக்கு. பாகவதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. ஸ்துதிகள்லாம் பார்த்தா பகவத் ஸ்துதிகள் அப்படி கொட்டி வச்சிருக்கு பாகவதத்தில். படிக்கிறதுக்கு விஷயமா இல்லை, நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரல. இன்ட்ரெஸ்ட் வரத்துக்கு தான் நம்ம இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே இன்ட்ரெஸ்ட் வரத்துக்காக தான். நாராயண கவசம் இருக்குது, படிக்கலாம். சுதர்ஷன ஸ்தோத்திரம் இருக்குது, அம்பரீஷன் சொல்கிறது, அதெல்லாம் படிக்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். அதெல்லாம் நல்லா சுத்தபத்தமாக இருந்து படிக்கணும். அதான் சுத்தமாக இருந்து நல்லா கொலிச்சிட்டு நெத்திக்கிட்டுக்கிட்டு அழகாக படிக்கலாம் உட்காந்து. ரொம்ப நல்ல விஷயம். அதை விட எல்லாத்தோட பெஸ்ட் என்னென்னா, பகவான் நாமா சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நாமா நிறைய சொல்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ நாமா சொல்கிறோமோ அவ்வளோ பக்தி வளரும் கண்டிப்பாக.
அதேபோல் பாகவத பாராயணம், ஆஹா, அதை கேட்டாலே நம்ம சிரவணமே போதும், சிறந்த கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே உண்டாகிடும், அருமையாக இருக்கும். அதனால் கதைகள், அண்ணாவுடைய கதைகளை கேட்கலாம். அண்ணாவுடைய உபன்யாசம் கேட்டாவே நம்ம பியூரிஃபை ஆகிடுவோம். அதனால் உறவினர்களே இருக்கலாம், உறவினர்களே கூட நம்மளுக்கு துஷ்ட சங்கமாக இருக்கலாம், உறவினர்களே கூட நம்ம பக்தியை கெடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்க, யார் இடத்துல எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. உறவினர்கள் ரூபத்தில் கூட நம்ம பக்தியை கெடுக்கலாம். அதனால் சங்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புகழ்ச்சியோ பணமோ பதவியோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. நம்ம யாருக்கும் நம்ம டாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நான் பெரிய பக்தன், நான் பெரிய மகாத்மா அப்படின்னு நம்ம காண்பிச்சுன்னு அவசியமே இல்லை. அண்ணா சொல்லுவார், பக்தி எவ்வளோ ஒழிச்சிக்கிறானோ அவனை பகவான் பிரகாசப்படுத்துவார். நீ யார் உன்னை பிரகாசப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்போது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. கண்டிப்பாக நம்ம பக்தி நம்ம யாருக்கும் காட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. அந்தரங்க பக்திக்கு தான் பலன் அதிகம். ஆடம்பர பக்திக்கு கிடையாது. ஆடம்பர பக்திக்கு பலனே கிடையாது. நீ பெருமைப்படுற பற்றியா, மார்த்தடிக்கிற பற்றி ஆடம்பர பக்தியில் 4 பேர் என்ன புகழாங்கட்டு, அதே பலன் அவள் தான், அதோட போக வேண்டியது தான். பெருசாக ஒன்றும் பலன் கிடைக்காது. சத்சங்கத்திலேருந்து பஜனை பண்ணுவேன், 10-11 நம்ம போய் பக்தி பண்ணுவோம், 10-11 நம்ம ஒரு தாழ்மையாக, நம்ம ஒரு தீனத்துவ பாவனாக அந்த தன்னை தாழ்த்தி கொண்டு யார் பக்தி பண்ணுறாங்களோ அவர்கள் தான் பக்தியில் பகவான். நம்ம யார் சிறந்த பக்தன் நம்மளை சொல்லிக்கிறதுக்கு? பகவான் அல்லவா நம்மளை சொல்லணும், இவன் சிறந்த பக்தன் அப்படின்னு பகவான் சொல்லிடணும். அதனால் மதிப்பே அதான், நம்மளுக்கு சிறந்த மதிப்பு கிடைக்கும். நம்ம சிறந்த பக்தன் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது அதையும் எதிர்பார்க்கவே கூடாது. கிடைச்சதில் சந்தோஷம் அடைஞ்சிட்டு பகவான் நாமா சொல்லி பாகவதம் படிச்சுன்னு நம்ம பக்தியை நமக்குள்ளே தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ, நம்ம பக்தியை நமக்குள்ளே அந்த ஈர்ப்பு, கிருஷ்ண பக்தியில் ஈர்ப்பு ஏற்படுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் தேடிட்டு போனாவே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. மற்ற இந்த ஃபோனோ இல்லை செல்லப்பிராணியை வளர்க்கணும் இல்லை பக்தியை கெடுக்கக்கூடிய சங்கங்களோ தயவுசெய்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டுங்க. அதுதான் நம்மளுக்கு பரமார்த்த லாபம். அதுக்கு அவாய்ட் பண்ணுறது என்ன வேணும்னா, அதை அவாய்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் சத்சங்கத்தை நிறைய எடுத்துங்க, அது அவாய்ட் பண்ணிட்டோம். சத்சங்கத்தினால சத்சங்கான் முக்த துத்சங்கோ, சத்சங்கத்தினால துஷ்டசங்கம் தன்னாலே விலகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்துடுச்சுன்னா உள்ளோ அது வெளியே போயிடும். எது அண்ணா வந்துட்டார்னா உள்ளோ நம்மளை பக்தியை குறைக்கிற அந்த துஷ்டசங்கம் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதிலேருந்து பட்டுதல் விலகிடும், உங்களுக்கு மனசுக்குள்ளே விலகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க இடத்துலேருந்து நீங்களும் விலகிடுவோம், அவங்க இடத்துல சங்கம் கொள்றதை நீங்கள் விலகிடுவோங்க ஆட்டோமேட்டிக்காக. இது நடந்திருக்கு, எனக்கு நடந்தது, எத்தனையோ பேர் நடந்திருக்கு. சரி, ராம் 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 ராம். அதாவது எந்த நிலையில் இருந்தாலும் பகவான் நாமத்தை விடக்கூடாது, பாகவத பாராயணத்தை விடக்கூடாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ராம 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 ராம